அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணி சண்முகத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கதை வச்சிருக்கான்டா. இதே 8ஆம் வகுப்பு படிச்சோமா பார்த்தோமா பழகுனமான்னு விட்டுறாம இவன் இந்த 15 வருஷமா ரத்னாவையே நினைச்சிட்டு வேற எந்த பொண்ணையும் காதலிக்காம பிஎட் படிச்சு ரத்னா ஸ்கூல்லயே வேலைக்கும் வந்திருக்கான். என்ன 2 வருஷம் கழிச்சு லேட்டா வந்திருக்கான், அதான் அவன் பண்ணின தப்பு. பரணி இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சண்முகம் கேட்குறாங்க. ஆமாடா, பொருத்தமே இல்லாத வெங்கடேஷை விட ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கிற அறிவழகனே ரத்னாவுக்கு சரியான ஜோடியா இருப்பான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க பரணி. டேய், நாம ஒரு முக்கியமான வேலை பண்ணணுங்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க சண்முகம். அந்த வெங்கடேஷ் கட்டின தாலி ரத்னா கழுத்துல இருக்கவே கூடாதுடா. அப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு சண்முகம் கேட்குறாங்க. ஆமா, முதல்ல வெங்கடேஷை வர சொல்லி அவன் கட்டின தாலி ரத்னா கழுத்துல இருக்கக்கூடாது, இனிமே ரத்னாவுக்கு உனக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு உறவை முறிச்சு விடணுங்கிறாங்க பரணி. அப்படின்னா கிளம்பல பரணி, உடனே ரத்னா கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி வெங்கடேஷ் முகத்துல வீசிட்டு வந்துடலாங்கிறாங்க சண்முகம். டே அவசரப்படாத, கொஞ்சம் கோர்ட் மூலமா பிரிக்கிறதுக்கு லேட் ஆனாலும் நம்ம ஊர்க்காரங்க முன்னாடி இனிமே வெங்கடேஷ்க்கு ரத்னாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஊர்க்காரங்களை கூப்பிட்டு அவங்க முன்னாடி வெங்கடேஷ் கட்டின தாலி ரத்னா கழுத்துல இருக்கக்கூடாதுன்னு ரத்னா கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி வெங்கடேஷ் கையில கொடுக்கணும். ஊர்க்காரங்க முன்னாடி வெங்கடேஷ் கிட்ட பொட்டுன்னு அடிச்ச மாதிரி இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தாலியை கழட்டி அவன் கையில கொடுத்துடணும். எல்லாரும் முன்னாடியும் உறவை முறிச்சுக்கணும். ரத்னாவுக்கு இது எதுவுமே தெரிய வேண்டாம். வெங்கடேஷ்க்கு ரத்னாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அறிவு கிட்ட ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமானு நம்ம கேட்கலாம். நீ என்னடா சொல்றேன்னு கேட்கவும் ரத்னாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு பூர்ண சம்மதம்ங்கிறாங்க சண்முகம். சரிடா, அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிடலாம். நாளைக்கே நீ பஞ்சாயத்தை கூட்டிடு. அதுக்கு முன்னாடி நம்ம அறிவை போய் பார்க்கணும். ரத்னா தாலியை கழட்டி கொடுக்கும் போது அந்த இடத்துல அறிவும் இருக்கணும். பரணி அவன் எதுக்குன்னு கேட்கறாங்க. ஆமா, அப்பதான் ரத்னாவுக்கு கல்யாணம் நடந்தது முடிஞ்சு போச்சு. இனிமே ரத்னாவுக்கு வெங்கடேஷ்க்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சா தானே அவன் ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பான். நீ சொல்றது சரிதான், அறிவு அந்த இடத்துல இருக்கிறதா நல்லதுங்கிறாங்க சண்முகம். சரி நாம போடுற திட்டம் ரத்னாவுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, முதல்ல போன் அடிச்சு பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலான்னு சண்முகம் எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லிடுறாங்க. சரி, நேரா போய் அறிவழகனை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சண்முகம், பரணி, ரத்னா எல்லாரும் கிளம்பி போறாங்க. ரத்னா அறிவழகன் கொடுத்த ராஜினாமா கிடைத்த நீயே வாங்கினா அதை கிழிச்சு போட்டுற வேண்டியதானுங்கிறாங்க. இல்ல பரணி, இனிமே நானும் அறிவழகனும் ஒரே ஸ்கூல்ல வேலை பார்க்கறது அவ்வளவு சரியா இருக்காதுங்கிறாங்க ரத்னா. ஸ்கூல்லையும் தேவையில்லாம ஒவ்வொரு பழமையா திருச்சு கட்டி கெட்ட பேர் தான் வச்சுடுவாங்க. அதனால ஒண்ணு அறிவழகன் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும் அந்த ஸ்கூல்ல. அறிவு போயிட்டேன்னா பிரச்சனை முடிஞ்சிடும் நினைக்கிறியா? நீ லீவ் போட்டா கூட அறிவழகனை பார்க்க போயிட்டேன்னு டிசைனா பிரச்சனையை உருவாக்குவாங்க தெரியுமா? அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு கட்டுக்கதை விடுவாங்க. இந்த டைம்ல நீ விலகினாவோ இல்ல அறிவழகன் விலகினாவோ வெங்கடேஷ் சும்மா அடுவேன்னு நினைக்கிறியா? ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனாலதான் அறிவழகன் இங்க இருந்து ஓட்டம் பிடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. பேர்ல எல்லாம் பழி விலகாதுன்னு பரணி சொல்றாங்க. ஏலே ரத்னா, தப்பே பண்ணாதவங்க நீங்க 2 பேரும் எதுக்காக யாருக்காக பயப்படணும்னு கேக்குறாங்க சண்முகம். நம்ம அம்மாவை எடுத்துக்கோ, எந்த தப்புமே இல்லாம அம்மா பேர்ல எப்படியெல்லாம் பழி போட்டானுங்க. கடைசியில உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அம்மா கிட்ட எப்படியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. போராடி ஜெயிச்சுதான் ஆகணும். அப்படி ஜெயிக்காத வரைக்கும் உனக்கு குத்தி குட்டி அப்படியே நெஞ்ச கிளறிக்கிட்டே தான் இருப்பாங்க. தயவு செய்து போராடு, ஆனா தோத்து போய் பழியை மட்டும் ஏத்துக்காத. ரத்னா, அறிவழகன் கொடுத்த லெட்டரை கிழிச்சு போடு. அவன் நம்ம பள்ளிக்கூடத்துல தான் வேலை செய்யணும், புரியுதாங்கிறாங்க சண்முகம். அறிவழகன் குடும்பத்துல அறிவழகனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இது வரைக்கும் கல்யாணத்துக்கே சம்மதிக்காதவன் இப்பதான் சம்மதிச்சிருக்கான்னு அவங்க அப்பா ரொம்ப பெருமையா சொல்லும் போது என்னது மாப்பிள்ளையோட முகத்துல சந்தோஷத்தையே காணாமன்னு ஒரு புரோக்கர் கேட்கறாங்க. இது பொண்ணு பார்க்க போறோம், அப்படியே எம்ஜிஆர் மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்க வேண்டாமான்னு கேக்குறாங்க. எனக்காக நீ ரெடியா இருக்கல, அது போதாதான்னு அறிவழகன் கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க. அறிவழகனோட அப்பா கிட்ட கேக்குறாங்க, ரிட்டையர்ட் ஆகி நீங்களும் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டீங்க, அறிவழகனுக்கும் நம்ம ஊர்லயே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப நல்லதா போச்சுங்கிறாங்க. உலகம் முழுக்க எங்க சுத்தினாலும் ஒரு பேர் இருக்கிறது நம்ம ஊர்ல தானே, அதுதான் நம்ம ஊருக்கே ஓடி வந்துட்டோங்கிறாங்க. உன்னோட அப்பா வேற மிலிட்டரிக்காரரு, டயத்துக்கு போக வேண்டாமா, எல்லாரும் கிளம்பலாங்கிறாங்க. சண்முகம், பரணி, ரத்னா அறிவழகனோட வீடு இதுங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வராங்க. அறிவழகன் ஓடி வந்து, அடடே வாங்க சண்முகம், வாங்க வாங்க, நீங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம்ங்கிறாங்க. ஆமா, வீட்டுல ஏதாவது விசேஷமா, என்ன இத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க பரணி. ஏதாச்சும் வேலையா இருந்தா நாங்க போறவு வரோங்கிறாங்க சண்முகம். ஐயோ, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அப்பா, இது யாருன்னு தெரியுமா? வைகுண்டம் அவங்க பையன் சண்முகங்கிறாங்க. அட, இவரை மறந்தாலும் அவங்க அப்பாவை மறக்க முடியுமா? எனவே அடிச்சு துரத்தணும்லாச்சு. ஐயோ, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, அதெல்லாம் பழைய கதைங்கிறாங்க சண்முகம். அட, சும்மா தமாஸ்க்கு சொன்னேங்கிறாங்க. இவ என் பொண்டாட்டி டாக்டர் பரணி, அவ என் மூத்த தங்கச்சி ரத்னா வேலை பார்க்குற ஸ்கூல்ல தான் என் தங்கச்சியும் பிரின்சிபாலா இருக்கான்னு சொல்றாங்க சண்முகம். அறிவழகன் அம்மா பார்த்துட்டு, அடே அப்பா, அப்படியே சூடாமணி பார்த்த மாதிரியே இருக்கிய ரத்னாங்கிறாங்க. குணத்திலேயே எங்க அம்மா மாதிரி தாங்கிறாங்க சண்முகம். சரி வேன் வந்துருச்சு, எல்லாரும் கிளம்பலாமாங்கிறாங்க. சண்முகத்துக்கு ஒண்ணுமே புரியல. வெளியில கிளம்புறீங்களாங்கிறாங்க. அட, ஒண்ணு இல்லப்பா, அறிவழகன் இப்பதான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கான், இப்ப இவனும் நல்ல வேலையில இருக்கான், அதான் பொண்ணு பார்க்க கிளம்பலான்னு இருக்கோன்னு சொன்னதும் சண்முகத்துக்கும் பரணிக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ, நாம நினைச்சு வந்தது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கே. சரி, அதுவும் சந்தோஷம் தானே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க, நீங்களும் எல்லாரும் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க தானே, நீங்களும் கூட வாங்கன்னு கூப்பிடுறாங்க அறிவழகனோட அம்மா. என்னடா இப்படியே போச்சு, உங்க அப்பனோட கணக்கா இதுவும் அப்படின்னு பரணி கேட்கவும், எல்லாம் எங்க அப்பனோட கணக்கு தான், எங்க அப்பன் போடுற கணக்கு திடீர்னு எப்படி வேணாலும் மாறும், அது ஒன்றும் கணிக்க முடியாது, வா போலான்னு கூப்பிடுறாங்க.
அறிவழகன் கூட அவங்க அம்மா இழுப்புக்கு போய்கிட்டு இருக்கான் பாருங்கிறாங்க பரணி. உன்னை கவனிச்சியா, அறிவழகன் இன்னும் நம்ம ஊர் ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறான்னு அவங்க அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் இன்னும் சொல்லாம தான் இருக்கான். அதனால அவன் கொடுத்த லெட்டரை முதல்ல கிழிச்சு போடலாங்கிறாங்க சண்முகம். சரி நீங்களும் கிளம்புங்க, அறிவழகனுக்கு பொண்ணு பார்க்க போலாங்கிறாங்க. இல்ல நாங்க இருக்குங்கிறாங்க பரணி. அட சொந்தக்காரங்க, அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் போனா தானே ஒரு பொண்ணு பார்க்க போவையில கெத்தா இருக்கும். கிளம்புங்க, சூடாமணி பெத்த மகளே, இந்தாடி இந்த தட்டத்தை பிடிச்சிட்டு நீ வா, அறிவழகனுக்கு பொண்ணு பார்க்க போயே ஆகணும் வான்னு கூப்பிடுவோம். சரின்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. சண்முகம் என்னடா அது, ரத்னாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு வந்தா இப்போ அந்த மாப்பிள்ளைக்கே பொண்ணு பார்க்க முடியாது போச்சேங்கிறாங்க. சரிப்பா எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கலாங்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தாச்சு, மாப்பிள்ளைய பத்தி நீ சொல்லக்கூடாதா, சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறாங்க. பொண்ணோட அப்பா ரொம்ப பெருமையா சொல்றாங்க. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர், வாத்தியாராவா இருக்காரு. மாப்பிள்ளைய பத்தவரே நீங்களும் பொண்ணை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்கிறாங்க. அட பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கா, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. பொண்ணை பெற்றவங்களுக்கு இதுல இஷ்டமா இருந்தா பொண்ணுக்கு என்ன போடுவீங்க என்ன பண்றீங்கன்னு போய் நேர்ல தனியா போய் பேசிட்டு வாங்கன்னு ஒரு பாட்டி சொல்லுவோம். சரின்ட்டு போறாங்க. ரத்னா தனியா வந்து அறிவழகன்கிட்ட பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்கிறாங்க. பொண்ணு உங்களுக்கு செம பொருத்தமா இருக்காங்கன்னு ரத்னா சொல்லவும் எதுவும் பேசாம நிக்கிறாங்க அறிவழகன். இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருக்க வேண்டாம், கிளம்பலாங்கிறாங்க பரணி. சரின்ட்டு எந்திரிக்கிறாங்க சண்முகம். சாமி முருகர் படத்தை பார்த்ததும் இல்ல நம்ம பாதையில போகக்கூடாது, முழுசா முடிச்சுட்டே போலான்னு உட்கார்றாங்க. அறிவழகன் பார்க்க வந்த பொண்ணுக்கு ஒரு போன் வந்திருக்கு. யாரோ ஒருத்தர்கிட்ட நான் எதுக்கு பேசணுங்கிறாங்க. டேய் பேச வேண்டிய விஷயம் அப்படி, முதல்ல போனை வாங்கி பேசணும். இன்னொரு பொண்ணு கொடுக்கவோ அந்த பொண்ணு வாங்கி பேசுறாங்க. உங்களுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கானே அறிவழகன், அவனுக்கு நான் ரொம்ப வேண்டியவங்கிறாங்க. சரி இருந்துட்டு போங்கிறாங்க அந்த பொண்ணு. அந்த அறிவழகன் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நெருக்கமானவன் வெங்கடேஷ் சொல்றாரு. நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டியோட கள்ள காதல் தான் அந்த அறிவழகன். அந்த பொண்ணும் வெங்கடேஷன் நல்லா திட்டி விடுறாங்க. ஏண்டா பொறுக்கி, என்ன பார்க்க வந்த மாப்பிள்ளைய கண்டபடி பேசிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் அறிவில்லையா, மரியாதையா பேசுன்னு சொல்றாங்க. பேச்சுல வேணா மரியாதை இல்லாம இருக்கலாம், நான் சொல்றது அத்தனையும் உண்மைங்கிறாங்க வெங்கடேஷ். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அறிவழகன் கள்ளக்காதலையே கூட்டிக்கிட்டு உங்களை பொண்ணு பார்க்க வந்திருப்பான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அப்படி எட்டி பாக்குறாங்க. அறிவழகனும் ரத்னாவும் பேசிட்டு இருக்கிறத பாத்துறாங்க. நீ யாரு என்ன இப்படி குழப்பறேன்னு கேக்குறாங்க. நீங்க நம்பணும்ல, நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பாருங்கன்னு வெங்கடேஷ் ஒரு வீடியோ அனுப்புறாங்க. அந்த பொண்ணு அந்த வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாங்க. இந்த பொண்ணு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ரத்னா வாழ்த்து சொல்லி அறிவழகனுக்கு கை கொடுக்குறாங்க. 2 பேரும் கை கொடுத்துட்டு இருக்கிறத பாத்துறாங்க. இந்த பொண்ணு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு, இப்பவே பூ வச்சு முடிவு பண்ணிக்கலாங்கிறாங்க. சட்டு புட்டுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு முகூர்த்த நாளையும் குறிச்சிடலான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு வர்றாங்க. அந்த பொண்ணு பேசுறதுனா 2 பேரும் தனியா போய் பேசலாம்ல, எல்லாரும் முன்னாடியே எதுக்கு பேசுறீன்னு ஒரு பாட்டி கேக்குறாங்க. ஏ கிளவி, நீ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு பேசாம அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் கிட்ட ரத்னாவை ஆறுன்னு கேக்குறாங்க. நான் இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன், இவங்க ரத்னா, நான் வேலை பார்க்குற ஸ்கூல்ல பிரின்சிபால் இவங்க தான், இவங்க ஸ்கூல்ல நான் டீச்சரா ஒர்க் பண்றேன்னு சொல்றாங்க அறிவழகன். ஆமாங்க, நான் பிரின்சிபலா மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சோம்னு சொல்றாங்க ரத்னா. அடடா, அதனாலதான் 2 பேரும் ஒன்னா ஆபீஸ் ரூம் பூட்டிக்கிட்டு ஒன்னா இருந்தீங்களான்னு பட்டக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் கேக்குறாங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, என்ன பேச்சு பேசுறீங்கன்னு கேக்குறாங்க அறிவழகன். உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு, உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்க 2 பேத்துக்கும் நடுவுல என்ன மாதிரி உறவு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சண்முகத்துக்கும் அப்படியே ரத்தம் முறுக்கேறுது, அப்படியே அடிக்கணும் போல தோணுது, கையை முறுக்குறாங்க. டே சண்முகம் கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க பரணி. அறிவழகனோட அப்பா சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சம்பவத்தை பத்தி நானே சொல்லலான்னு இருந்தேன், ஆனா இவ்வளவு பெரிய சபையில நீ இப்படியாமா கேட்பேன்னு கேக்குறாங்க. ஏமா, ஊர்ல 4 பேர் 4 விதமா இப்படிதாமா பேசுவாங்க, எங்க பையனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், நீ என்ன இப்படி பேசுறேன்னு கேக்குறாங்க அறிவழகனோட அம்மா. ஊர்ல இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, ஆனா வீடியோ போய் சொல்லாதில்ல, இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்கன்னு அந்த வீடியோவை காட்டுறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி அறிவழகன் எங்க கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அதான் அந்த பொண்ணோட புருஷன் தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கான். அந்த வெங்கடேஷ் ரொம்ப தப்பான ஆளு, ஜெயிலுக்கே 2 வாட்டி போயிட்டு வந்திருக்கான். அவன் தான் இந்த வீடியோவை அனுப்பி உங்ககிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொன்னானான்னு அறிவழகன் அப்பா கேக்குறாங்க. ஹோ, எல்லா விஷயம் தெரிஞ்சு உங்க சம்மதத்தோட தான் இதெல்லாம் நடக்குதான்னு பொண்ணு கேக்குறாங்க. அறிவழகனும் ரத்னாவும் கூனி குறுகி நிக்கிறாங்க. இத பாருமா, இந்த பொடி வச்சு பேசுறது, குத்தி காட்டி ஜாட பேசுறதெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம் பாத்துக்கோ. என்னங்க, உங்க பையனோட லட்சணம் தான் இந்த வீடியோல தெரியுதே, இப்படி சொல்லி காட்டினா உங்களுக்கு கோவம் வேற வருதான்னு பொண்ணோட அப்பா கேக்குறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் என் பொண்ணு இருந்திருந்தா உங்க பையன் கல்யாணம் பண்ணிருப்பானா? எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம், முதல்ல எல்லாரும் வெளியில போங்கன்னு பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டை வெளியே போக சொல்றாங்க. பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் தேவையில்லாம வாய் வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க முடியாம ரத்னா சலிச்சிட்டு நிக்கிறாங்க. ரத்னா அழுதுகிட்டே வெளியில வராங்க. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. எல்லாமே அந்த வெங்கடேஷோட வேலை தான், நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு இப்ப சொல்ல முடியாது. சரி, அவங்க பாக்குறக்குள்ள நம்ம கிளம்பலாம் வாங்கன்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரத்னா சண்முகத்துக்கிட்ட கேக்குறாங்க, எங்க போனாலும் என்னைத்தான் அசிங்கப்படுத்துறாங்க, நான் கேட்டேனா, என்னை எதுக்கு கூட்டி போனீங்கிறாங்க. கத்தியால குத்தி காயப்படுத்திட்டு அப்புறம் சரி பண்ணிட்டு மறுபடியும் கத்தியால குத்துறதெல்லாம் என்னென்ன விளையாட்டு இது, எங்க போனாலும் அசிங்கப்பட்டு நிக்கிறது நானா தான் இருக்கேன், எல்லாம் அந்த அறிவழகனை சொல்லணுங்கிறாங்க ரத்னா. அவன் பாவண்டி, அவனும் உனக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நின்னான், என்னை விடவா அவன் அசிங்கப்பட்டுட்டான், நான் கூனி குறுகி நின்ன, கடைசியில என்னை அவமானப்படுத்துறதுக்காக நான் அறிவு பார்க்க போற மாதிரி ஆயிப்போச்சு. எசிக்கி, வீரா, முத்துப்பாண்டி இவங்க எல்லாரும் வந்து அறிவு நல்லா இருக்காரான்னு கேக்குறாங்க. அவனுக்கு என்ன, அவனால குத்துக்கல்ல மாதிரி நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு போறாங்க ரத்னா. அங்க நடந்தது என்னன்னு சண்முகத்துக்கிட்ட முத்துப்பாண்டி விசாரிக்கிறாங்க. நடந்தத விவரத்தை சொல்றாங்க. கேட்டதும் முத்துப்பாண்டி, சரி நம்ம கோர்ட்டு கேஸ்னு போனோம்னா லேட் ஆகும், ரத்னாவோட வலி வேதனையெல்லாம் குறையணும், அவ அசிங்கப்படக்கூடாதுன்னா சீக்கிரமா நம்ம இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கான முடிவு என்னன்னா பஞ்சாயத்தை கூப்பிட்டு வச்சு அங்க வெங்கடேஷையும் வர சொல்லணும். அப்பா அம்மா எல்லாத்தையும் வர வச்சு வெங்கடேஷ் கட்டின தாலியை ரத்னா கழுத்துல இருந்து கழட்டி அவன் மூஞ்சில விசிறி எறியணும்.
இனிமே உனக்கு எங்க குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு முறிச்சுக்கணுங்கிறாங்க முத்துப்பாண்டி. இதை பத்தி நானே வெங்கடேஷ் கிட்ட போய் பேசுறேன்ட்டு முத்துப்பாண்டி வெங்கடேஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் போலீஸ்காரனா வரல, சண்முகத்தோட மச்சானா வந்து நிக்கிறேன். நாளைக்கு காலையில ஊர்ல பஞ்சாயத்து வச்சிருக்கோம், மறக்காம உங்க மகன் பஞ்சாயத்துல வந்து நிக்கணுங்கிறாங்க. அவன் எதுக்குங்க அங்க வரணும்னு கேக்குறாங்க. வெங்கடேஷோட வரணும், கண்டிப்பா வரணும். அப்படி ஒரு வேலை வரலன்னு வச்சுக்கோங்க, பெயில கேன்சல் பண்ணி மறுபடியும் அவனை தூக்கி ஜெயில வச்சிருவேங்கிறாங்க முத்துப்பாண்டி. எது என்னை தூக்கி உள்ள வச்சிருவியா அப்படின்னு வெங்கடேஷ் வந்து நிக்கிறாங்க. ஆமாடா, உன்னை தூக்கி உள்ள வைப்பண்டா, நீ பண்ற ரவுடித்தனத்துக்கு உன்னை வெளியே விட்டு வைப்பான்னு நினைச்சியாங்கிறாங்க முத்துப்பாண்டி. டேய், என்னையவே எதிர்த்து பேசுறியா? நீ இன்னைக்கு என் வீட்டை விட்டு வெளியே போகும்போது போனமத்தான் போவைடா, செத்தடா நிக்கின்னு சொல்லி கையில பெரிய தடி ஒண்ணு வச்சு வெங்கடேஷ் முத்துப்பாண்டி அடிக்க போறாங்க. நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன், நான் ஒண்ணு சண்டை போட வரல, சமாதானம் பண்ண வந்திருக்கேங்கிறாங்க முத்துப்பாண்டி. என்னடா சமாதானம் பேச வந்திருக்கேன் நீ? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ரத்னா பின்னாடியே ஓன்னு அலைஞ்சவன் தானே நீயும், நீ மட்டும் என்ன யோகியமான்னு கேக்குறாங்க வெங்கடேஷ். கேட்டது மட்டும் இல்லாம வெங்கடேஷ் முத்துப்பாண்டி அடிக்க போறாங்க. கையோங்கி அடிக்க போற நேரத்துல நெக்குன்னு ஒரு அதை உழுகுது. அப்படியே தொப்புன்னு போய் வெங்கடேஷ் உழுகுறாங்க. திரும்பி பார்த்தா சண்முகம் மேசிய முறுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. வெங்கடேஷ் நெஞ்சு மேல கால் வச்சு, ஏல தெருப்பொறுக்கி நாய, முத்துப்பாண்டி என்னோட மச்சான், அதுவும் ஒரு போலீஸ்கார மேலேயே கைய வைக்கிறிய நீ? பாண்டி, அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், இவன் ஒரு மக்கு வாத்தி, வாயில சொன்னா புரியாதுன்னு. இவனுக்கு அடிச்சா தாண்டா புரியும் அப்படின்னு சடக்க போட்டு சண்முகம் சொல்றாங்க. நாளைக்கு நீ பஞ்சாயத்துக்கு வரணும், அப்படி வரல அவன் போன சுடுகாட்டுக்கு தாண்டா போகும். சொன்ன மாதிரி காலையில பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கல, அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் முத்துப்பாண்டி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் பஞ்சாயத்து கூடுது. நான் அவன் கூட வாழ மாட்டேன், தயவு செய்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்கன்னு ரத்னா கேக்குறாங்க. என் தங்கச்சிக்கு இந்த கேடு கட்டவங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுங்கன்னு சண்முகமும் கேக்குறாங்க. கட்டின பொண்டாட்டியா அடுத்தவங்க கூட ரூம்ல வச்சு பூட்டினவ இவன் கூட எவ வாழ முடியுங்கிறாங்க ரத்னா. லே ரத்னா, அந்த தாலியை கலட்டி மூஞ்சில விசிறி ஏறி நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சண்முகம். அடிமைச்சங்கிலேயே கிடக்கிற தாலிச்சங்கிலேயே கழட்டி ஏறிறாங்க ரத்னா. இந்த மாதிரி கேடு கட்டவங்க கூட வாழ நான் தயாரா இல்லைன்னு சொல்லி கழுத்துல கிடந்த தாலியை கலட்டி வெங்கடேஷோட முகத்துல விசிறி ஏறிறாங்க ரத்னா. ரத்னாவை பார்த்து சபா நான் இருக்கேன் வான்னு சப்போர்ட்டா கூட்டிட்டு போறாங்க. என்ன நடக்குன்னு